ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10Kல ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அந்த மொபைல் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ அதனால் ஆல்ரெடி அவங்கள வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மொபைல் மாடல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மோட்டோ G45 5G மொபைல் தான். இது ஒரு 5G செக்மெண்ட்டில் உள்ள மொபைல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 10Kலேயே உங்களுக்கு வந்து 2025 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வந்து மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ G45 5G. ஸோ நம்ம இந்த சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் வந்தாங்கிறதே உங்களுக்கு வந்து ஹேண்ட்செட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கவரோட அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். இது இல்லாமல் அனதர் ஒரு 2 கலர் வந்து வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற பேப்பர் வந்து ரேப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ டிவைஸ் இப்போ வந்து நம்ம பூட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ டிவைஸ் வந்து பூட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்களும் ஒரு இது டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேலு இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வாட் சப்போர்ட் டர்போ சார்ஜர் வந்து அவங்க மோட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிளோட. ஸோ இதை நம்ம எடுத்து ஓரம் வச்சுருவோம். சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் மற்றபடி வேறு ஒன்றும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் செட்டப் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டக்குன்னு வந்து செட்டப் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ், அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னால உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடுன்னு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் இருக்குது. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் அப் டவுன், அது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வாட் கொண்ட சி டைப் சார்ஜிங் போர்ட் அதுவும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வெளியே வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான். அப்புறம் முக்கியமாக இதில் என்ன சொன்னால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனோட கிரிப்புக்கு வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். கிளாஸி ஃபினிஷ் வந்து கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா ஹேண்டியாக வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஓஎஸ். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து மோஸ்ட்லி வந்துருச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேரோ அதே மாதிரி ஆட்ஸ் அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு க்ளீனான யூஐ வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு மோட்டரில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதில் வந்து வாங்கின வேரியண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து 4GB ரேம் கொண்ட 128GB இன்டர்னல் அந்த வேரியண்ட் தான் வாங்கினது. ஸோ நம்ம வந்து எபோட் ஃபோனில் போய் பார்ப்போம். ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா G45 5G. ஸோ டியூவல் சிம் சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் 14 வந்து ரன் ஆகக்கூடியது. ஸோ பேசிக் செட்டப் வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு உள்ளே வந்து ஃபைனலாக வந்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக வந்து எதுவுமே வந்து லோட் பண்ணல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்ட் 14க்கான ஆப்ஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஃபோனோட ஓவரால் என்ன ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேமரா. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50+2MB கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் வந்து மேக்ரோ இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2MB. ஃப்ரண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16MBக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேமரா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக வந்து போகிறேன், நம்ம தான் அதில் பார்க்கலாம்.
இப்போ நான் மோட்டோ G45 தான் இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் மைக் டெஸ்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ நான் வந்து இதிலே வந்து உங்களுக்கு போஸ்ட்டும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் கொண்ட ஒரு HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து டச் சாம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா 240 Hz வந்து சொல்லியிருக்காங்க. Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷன்னே வந்து சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து நம்ம ஓவராலாக அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிரைட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ அவுட்டோரில் வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ அவுட்டோரில் வந்து எப்படி இருக்குன்னு எப்படி வந்து ஆக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா ப்ராசஸர். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். ஸோ 10,000 கீழே வந்து அவங்களால என்ன தர முடியுமோ அந்த ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் டீட்டெயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2.3 GHz வரைக்கும் வந்து ஸ்பீட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இல்லை ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 610 GPU தான் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு 10,000க்கு. ஆடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழேயும் தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டியூல் ஸ்பீக்கர் வருது. ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடய உங்களுக்கு வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 days வரும். இல்லை நான் வந்து எக்ஸ்டென்ஸாக வந்து கேம் ஆடுறோம், அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிலாம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 day உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதுக்கு பேட்டரிக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வாட் சப்போர்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டர்போ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் மினிமம் 30 கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10Kனால உங்களுக்கு வந்து 20 வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பார்க்கும்போது தெரியுது. இதில் வந்து என்ன நாங்கள் வாங்கின மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது, 8GB RAM 256GB இருக்குது. ஸோ 10Kனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB RAM ஒரு 128GB போதும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மோட்டோ G40யோட அன்பாக்சிங் ஓவரால் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மொபைல் வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் யூசேஜ் வந்து நான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக கேம் ஆட மாட்டேன், கேமரா வந்து அதிகமாக வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் யூஸ்க்கோ சரி, ஒரு மீடியமான ஒரு பேசிக் கேம் லைக் COC ஆடுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10Kல உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கேமரா ஃபியூச்சர்ஸோட, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே லைஃப்க்கு மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மொபைல்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10Kக்கு ஒரு நல்லா ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் லிங்க் தரேன், நீங்கள் இந்த ஃபோனோட இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.